இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இப்போதான் வருஷம் தொடங்கின மாதிரி இருந்தது. அதுக்குள்ள ஒரு மாதம் முடிய போகுது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் புதிய தொடக்கத்தை தருகிறார். அதை நோக்கி நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இந்த மாதம் முழுவதுமே நம்ம தியானம் செஞ்சோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது, நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் இருக்கலாம், சவால்கள் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம பொறுமையோடு முன்னேறி செல்ல வேண்டும். அதை தான் பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைத்து ஒரு விசுவாசத்தோட பொறுமையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் முன்னேறி செல்ல வேண்டும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நம்ம ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். பாஸ்டர் வீரேந்திரா அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க பார்த்தீங்க, இவங்களுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்திருக்கு. என் வாழ்க்கையிலலாம் என்ன நோக்கம் இருக்க போகுது, என் வாழ்க்கையிலாம் என்ன அர்த்தம் இருக்க போகுது அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய தேவன் அவரை அப்படியே விடவில்லை. அவருக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. அவர் எப்படி தொடர்ந்து முன்னேறி சென்றார் அப்படிங்கிறத நம்ம கூட சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். நான் யாரை பார்த்தாலும் அவங்களோட நம்ம நல்லா இருக்காங்க, வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆயிட்டாங்கன்னு தோணும். என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனைகளும் கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. வீரேந்திர தெம்பகரின் குழந்தை பருவம் வறுமையோடு துவங்கியது. அவருடைய குடும்பம் கடுமையான பொருளாதார சிரமங்களை எதிர்கொண்டது. அவருடைய கிராமமே கடினமான உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்தது, அதுவும் மிகுந்த கஷ்டத்தோடு. எங்களோட பொருளாதார நிலை ரொம்ப பலவீனமா இருந்துச்சு. சிறு வயதிலிருந்தே வாழ்க்கை போராட்டங்களா தான் நிரம்பி இருந்துச்சு. சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அவரது தந்தை நேபாளம் சென்றார். தாய் குடும்பத்தை கவனித்துக் கொண்டார். பின்னர் அவரது அண்ணன் நகரத்திற்கு சென்று ஒரு சிறிய ஹாஸ்டலை கண்டுபிடித்தார். அதன் பின் வீரேந்தரும் அங்கு சென்று வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினார். நான் நல்லா படிக்கணும்னு நாக்பூர் வந்தேன். அங்கே ஒரு ஹாஸ்டல் இருந்தது. அங்கே ஒரு கிறிஸ்டியன் ஹாஸ்டல் இருக்குதுன்னு தெரிஞ்சது. இலவசமா தங்குறதுக்கு வசதியும் இருந்தது. நான் ஏன் அங்கே போகக்கூடாதுன்னு நினைச்சேன். அங்கே போய் படிச்சா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால நானும் அங்கே போய் படிக்க ஆரம்பிச்சேன். அங்கே தங்குறதுக்கு இடம், உணவு எல்லாமே கொடுத்தாங்க. நானும் அங்கேயே தங்கி நல்லாவே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹாஸ்டலில் வீரேந்தருக்கு நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த பல விஷயங்களை பெற்றார். சத்தான உணவு, ஆதரவான சூழல் மற்றும் கல்விக்கான சிறந்த வாய்ப்பு, இவைதான் அவை. நான் அந்த ஹாஸ்டலில் நான் 10-15 வருஷம் இருந்தேன். அங்கே இருந்தபடியே நான் படித்தேன். அதோட ஒழுங்கு ரொம்பவே நல்லா இருந்தது. எந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னு ரொம்ப தெளிவாகவே இருந்தது. பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடி படித்து நேரம் போனதே தெரியாது. மொத்தத்தில் எனக்கு ஒரு நல்ல சூழல் கிடைச்சது. ஹாஸ்டலில் இருந்த காலத்தில் வீரேந்திரர் இயேசுவின் செய்திகளால் ஈர்க்கப்பட்டார். வேதாகமத்தை வாசித்த போது அதிலுள்ள வார்த்தைகள் அவருக்கு புதிய நம்பிக்கையை விதைத்தன. அவர் இயேசுவை அறிந்து கொண்டார். நான் மார்க் 16ஆம் அதிகாரத்தை வாசித்தேன். அதில் மனுஷர்களுக்கு முன்னால என்னை ஏற்றுக்கொள்கிறவனை நான் பரலோகத்திலே ஏற்றுக்கொள்வேன்னு எழுதப்பட்டிருந்தது. அதை வாசித்தது நான் அதை பற்றி ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தேன். 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு வீரேந்திரர் ITI பயிற்சியில் சேர்ந்தார். ஆனால் அது தன்னுடைய பாதை அல்ல என்பதை விரைவில் உணர்ந்தார். பின்னர் அவர் கம்ப்யூட்டர் துறையில் கவனம் செலுத்தினார். அந்த பயிற்சி முடிந்ததும் கம்ப்யூட்டர் கற்றுத்தரும் பணியில் ஈடுபட்டார். 12ஆம் வகுப்புக்கு பிறகு நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டுக்கு வந்தேன். கம்ப்யூட்டர் ரிப்பேரிங் வேலை பண்ண ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் தான் என் மனைவியை பிரிஞ்சித்தேன். அவங்க பெங்காலியல் பின்னிலேருந்து வந்தவங்க. நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்த காலம்தான் அது. அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க எல்லா விதத்திலையுமே. திருமணத்திற்கு பிறகு வீரேந்திரின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றம் ஏற்பட்டது. முதுநிலை பட்டதாரியான அவரது மனைவி அவரை தொடர்ந்து கல்வியை தொடர ஊக்கப்படுத்தினார். என் மனைவி உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஊக்கம் கொடுத்தாங்க. என்கிட்ட இருந்தே பயத்தை விளக்குனாங்க. உங்களால் படிக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால தான் நான் என் பட்டப்படிப்பை முடிக்க முடிஞ்சுது. BAக்கு பிறகு LLB படித்தேன். அதற்கு முன்னாடி கம்ப்யூட்டர் DED, ATD நார்மல், DED மாதிரி எல்லா டிப்ளமையும் படித்து முடித்தேன். எல்லா கோர்ஸையுமே நான் கம்ப்ளீட் பண்ணி முடித்தேன். இயேசுவோடு இணைந்து அவரில் நம்பிக்கை வைத்து வீரேந்திரர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட பயணத்தை நடத்தியிருக்கிறார். ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். எனக்கு சொந்த கடை இருக்குது. ஆண்டவர் என்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். நான் சிவில் லா வழக்கறிஞராக
மாவட்ட நீதிமன்றத்தில் பணியாற்றுகிறேன். எதிர்காலத்தில் நீதிபதி ஆகணும்னு ஆசை. அதற்காக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆண்டவர் என்னை வாழ்க்கையில் உயர்வடைய செஞ்சார். இன்று வீரேந்திரர் 2 மகன்களின் தந்தை, வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர். தன் தொழிலோடு சேர்த்து ஒரு சிறிய சமூகத்தில் பாஸ்டராகவும் அவர் சேவை செய்து வருகிறார். யோவான் 15 தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் போல, நீங்கள் என்னை தேர்ந்தெடுக்கவில்லை, நான் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்கின்ற வசனம் சொல்கிறத போல தேவன் என்னை தேர்ந்தெடுத்தார் என்பதில் நான் முழு விசுவாசம் வைக்கிறேன். அவருடைய சித்தப்படி என்னை உருவாக்கி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி பாஸ்டர் வீரேந்திரா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் தேவன் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கலாம். நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். இதை பற்றி பார்க்கும்போது எனக்கு ஞாயிறு பள்ளியில் படித்த ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வருது. எங்கள் சண்டே ஸ்கூலில் இந்த பாட்டை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டு எப்படி வரும் அப்படின்னா, லக்கை நோக்கி ஓடு ஓடு, லக்கை நோக்கி ஓடு ஓடு, அக்கம் பக்கம் பார்க்காமலே அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதாவது நீங்கள் ஓடும்போது உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம்லாம் பார்க்காதீங்க, நேரே உங்களுடைய நோக்கத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு கதையை சொல்கிறேன். ஒரு சிறுமி இருந்தால், அவளுக்கு வயது 14. நல்ல ஒரு ஓட்டப்பந்தய வீராங்கனை. நீண்ட தூரம் குறுகிய தூரம்னு இப்படி எல்லா பக்கமும் ஓடி மாநில அளவில் தேசிய அளவில் நிறைய பரிசுகள் மெடல்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணு வாங்கிட்டு இருந்தா. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. இப்படி போய்கிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஒரு கஷ்டம் வந்தது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் காலையிலே எழுந்த உடனே அந்த பொண்ணு அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொன்னா, அப்பா எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கலாக தெரியுதுப்பா அப்படின்னு சொன்னான். உடனே பயந்து போய் அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் பரிசோதித்த பிறகு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வினோதமான ஒரு நோய் வந்திருக்கு, இதனால் இவளுடைய பார்வையே பறிபோகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே சில மாதங்களிலேயே அவளுடைய பார்வை பறி போயிட்டு. அவள் பள்ளி படிப்பை முடிக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டா. தேர்வுலாம் வரும்போது அவள் சொல்ல சொல்ல ஒருத்தங்க எழுதுவாங்க. இப்படி தான் அவளுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஓட்டப்பந்தயத்தை பற்றி அவள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு அவங்க அப்பா எழுந்துருச்சு. அவங்க பொண்ணை எழுப்புறாரு, மகளே எழுந்துரு, நம்ம ஜாகிங் போனோம். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. எப்படி என்னால் போக முடியும், நீ கிளம்பு நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. ஆனால் அவங்க அப்பா ஒரு கயிறை எடுத்து அவள் கையில் ஒரு கயிறையும் அதோடைய மறுமுனையை இவருடைய கையிலையும் கட்ட ஆரம்பிச்சிட்டு ஓட ஆரம்பித்தார். இப்படியே இவங்க பயிற்சி பண்ணாங்க. அந்த பொண்ணு மறுபடியும் பரிசுகளை வாங்க ஆரம்பித்தா. இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு மங்கலான பாதையில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்களா? நமக்கும் ஒரு பரமபிதா இருக்காரு. ஒரு கயிறு கட்டி எப்படி அந்த அப்பா அவங்க கூடவே ஓடி வெற்றியை கொடுத்தாங்களோ, அதே மாதிரி நம்ம கூடவே ஓடுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நமக்காக உதவி செய்வதற்கு நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்காரு. உங்களுக்காக பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனியாக ஓடுனா அது ரேஸ், அதுவே தேவனோட ஓடுனா அது கிரேஸ். நீங்கள் எப்படிப்பட்ட ஓட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் அதை கொஞ்சம் மறுபடியும் நினச்சி பாருங்கள். நீங்கள் ரேஸில் ஓடுறீங்களா, கிரேஸில் ஓடுறீங்களா? நம்ம சாட்சியாக பார்த்த பாஸ்டர் வீரேந்திரா தேவனுடைய கையை பிடிச்சிட்டு ஓடினார், அவர் வெற்றி பெற்றார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் தேவன் நம்ம கூட இருக்கும்போது, அவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு நம்ம ஓடும்போது நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. நண்பர்களே, கடந்து போன 2025ஆம் ஆண்டு நீங்க பிரார்த்தனைக்காக செலவழிச்ச சில மணித்துளிகள் உங்களுக்கு புதிய வருஷத்துக்கு விலை மதிப்பற்ற தருணங்களாக நிச்சயமா இருக்கும். இந்த புதிய உத்வேகத்தோட பிரார்த்தனையில முன்னேறி போங்க. உங்களுக்கான புதிய திட்டங்களா இருக்கலாம், உறவுகளா இருக்கலாம், ஆரோக்கியத்தை பத்தி இருக்கலாம், இல்ல ஃபைனான்ஸ பத்தி இருக்கலாம்.
இது எல்லாத்தையுமே நாம தேவனுடைய கரங்கள்ல ஒப்படைச்சிடலாம். எந்த கவலையும் இல்லாம புதிய வருஷத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வருஷம் கடந்த வருஷத்தை விட நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. அதுக்கு நீங்க நம்பிக்கையோட உங்க வாழ்க்கையில முன்னேறி போகணும். சிபிஎன் பிரேயர் லைனுடைய பிரார்த்தனையில நீங்க மறக்காம இணைஞ்சிருங்க. கால் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்களோட நம்பர் 9910401010. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம அழகாக முடிக்க வேண்டும். அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அனுரங்கா ராவ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க பெரிய குடும்பத்தில் இருந்தாலுமே இவங்க தனிமையில் இருக்க மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்குள்ள பெரிய போராட்டம் வந்திருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி இவங்க தொடர்ந்து முன்னேறி போனாங்க அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். அனுபாய் ரங்கா ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். தாத்தா, பாட்டி, மாமா, மாமி, அத்தைகள், கசின்ஸ் என்று எல்லோரும் இருந்தாங்க. இவ்வளவு பேர் சுற்றி இருந்தும் கூட அவங்களுக்கு எப்பவுமே என்ன யாரும் நேசிக்கல, நான் வேண்டாதவன்னு ஒரு உணர்வு அவருக்கு இருந்துகிட்டே இருந்தது. நான் மத்தவங்களை விட வேற மாதிரி இருக்கேன் போல அப்படின்னு எனக்கு தோணும். நான் ஹைட் குறைவு, அழகா இல்லைன்னு நினைப்பேன். அதனால எங்கேயும் யாரும் என்னை விரும்பலன்னும் யாருக்கும் நான் பிடிக்கலன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் மனசுக்குள்ள வந்தது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்கிட்ட இருந்து போக்க அந்த நேரத்துல புத்தகங்கள் தான் எனக்கு துணையா இருந்தது. ஆனா அனு தனக்காக உருவாக்கிக்கிட்ட அந்த பாதுகாப்பான உலகம் சீக்கிரமே உடைஞ்சு போச்சு. 10 வயசுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை அனுபவிக்க கூடாத வழிகளை அனு அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த தவறு எனக்கு நடக்கும்போது அது என்னன்னு கூட எனக்கு புரியல. எனக்கு ஏதோ தவறா நடக்குதுன்னு கூட முதல்ல தெரியல. அந்த நபர் எப்போதுமே இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாரு, மிரட்டுவாரு. பல வருஷங்கள் இப்படியே நடந்தது. ஆனா ஒரு கட்டத்துல இது தவறுன்னு எனக்கு புரிஞ்சுது. நான் அதை எதிர்க்க ஆரம்பிச்சேன். மறுபடியும் எதிர்த்தேன், பிரச்சனை பண்ணேன், சண்டை போட்டேன். ஆனா அந்த காயம், அந்த வலிய பல வருஷங்களா புதைச்சு வச்சிருந்தேன். புத்தகம் படிக்கிற பழக்கம் அனுவுக்கு இருந்ததுனால அனு தனக்கு கிடைச்ச பைபிளை படிக்க ஆரம்பிச்சாங்க. நம்பிக்கையால இல்ல, வெறும் வாசிக்கிற ஆர்வத்தால. ஆனா அதுல அவருடைய மனசை ஆழமா தொட்ட ஒரு விஷயம் இருந்தது. நான் பைபிள் படிக்க ஆரம்பிச்சப்போ இயேசு ஒரு பெண்ணை சுகப்படுத்துற சம்பவத்தை படிச்சேன். 12 வருஷங்களா ரத்த போக்கு நோயால பாதிக்கப்பட்ட ஒரு பெண். அந்த பெண் நேரா போய் தேவனை தொடுறாங்க, உடனே சுகம் கிடைக்குது. அது என் மனச ரொம்பவே பாதிச்சிருச்சு. பள்ளி கல்லூரி காலத்திலயும் அனு பைபிள் படிச்சுக்கிட்டே இருந்தாங்க. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் அரசாங்கத்துல 5 வெவ்வேறு துறைகள்ல வேலை வாய்ப்புகள் அவருக்கு கிடைச்சது. நான் ரயில்வே வேலையை தேர்ந்தெடுத்தேன். உண்மையில சொல்லணும்னா ஆண்டவர் தான் ரயில்வே வேலையை எனக்காக தேர்ந்தெடுத்து கொடுத்தாரு. ஏன்னா ரயில்வேல ஒரு சின்ன ஃபெலோஷிப் இருந்துச்சு. லஞ்ச் டைம்ல சில பெண்கள் சேர்ந்து ஜெபம் செய்வாங்க. அவங்க பிரச்சனைகளை அங்க மற்றவங்களோட பகிர்ந்துக்குவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜபிப்பாங்க. அவங்க என் மீது காட்டின அன்பும் சொல்லி கொடுத்த வார்த்தைகளும் என் வாழ்க்கை முறையையே மாத்திடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அனு தன்னுடைய வாழ்க்கைய இயேசுவுக்கு அர்ப்பணிச்சாங்க. ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையில வளர வளர கடந்த கால காயங்கள்ல இருந்து மெதுவா குணமடைய ஆரம்பிச்சாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஆண்டவர்கிட்டயே கொடுத்துட்டேன். அவர் என்னோட மனசை மாத்தினாரு, என் காயங்களை பார்த்தாரு. ஆண்டவர் எல்லா பாவங்களையும் மன்னிச்சப்போ என்னை காயப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கவும் எனக்கு கத்து கொடுத்தாரு. அந்த அளவுக்கு என்னோட மனசை இயேசு பக்குவப்படுத்தினாரு. ஆண்டவர் உண்மையிலேயே அதை தாண்டி வர எனக்கு உதவினாரு. அனு நியூ லைஃப் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாங்க. அங்க அவருடைய விசுவாசம் இன்னும் உறுதியானது. அதுக்கப்புறம் திருச்சபை பணியில முழு மனதோட சேவை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது அவரோட விசுவாசத்தை பலப்படுத்திச்சு. இருட்டுக்குள்ளேயே ஒளிந்து பயந்துகிட்டு இருந்த ஒரு சின்ன பெண்ணை அவளின் காயங்களில் இருந்து விடுவித்து தைரியமும் பொறுமையும் நிறைந்த வாழ்க்கையை வாழ ஆண்டவர் வழி செய்தார். அனுரங்கா ராவ் அவர்களின் வாழ்க்கை தேவனின் வழி நடத்துதலும் அன்பும் நிறைந்த ஒரு அழகான காட்சி. ரயில்வேல நான் ஸ்டெனோகிராஃபரா சேர்ந்தேன். இப்போ முழு துறையில பிரின்சிபல் ஹெட்டோட வேலை செய்யறேன். முழு டிபார்ட்மெண்டோட பொறுப்புகளையும் கவனிக்கிறேன். மக்களோட பேசுற திறன், தைரியம், பொறுமை இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட இருந்தா எனக்கு கிடைச்சது.
ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கைய தலகீழா மாத்தினாரு. என் குடும்பத்துல நான் நேசிக்கப்படுற ஒருத்தியா மாறினேன். ஆண்டவர் என்ன எங்க வச்சாரோ அங்க எல்லாம் நானு ஒரு ஆசீர்வாதமா இருந்தேன். உறவுகளும் மக்களும் என்னை ஏத்துக்கொள்ள ஆரம்பிச்சாங்க, பாராட்ட ஆரம்பிச்சாங்க. நானா மாறலன்னு தான் சொல்லணும். ஆண்டவரோட கிருபையும் அவரோட ஒளியும் தான் என் மேல வந்தது. அது இப்போ என்ன பாக்குற எல்லாருக்கும் தெளிவா தெரியுது. உடைஞ்சு போன யாரோட வாழ்க்கையையும் ஆண்டவரால திருப்பி கட்ட முடியும் அப்படின்றதுக்கு நானே சாட்சி. அந்த விஷயத்த ஆண்டவரால மட்டும்தான் பண்ண முடியும்ன்றத நான் நம்புறேன். அணுவுடைய சாட்சி உங்க எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். அவங்க பெரிய பெரிய போராட்டங்களை சந்தித்த போதும் கூட தேவன் மேல நம்பிக்கை வச்சு அவங்க தொடர்ந்து முன்னேறி போனாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்க மறுபடியும் பார்க்கணும், உங்க நண்பர்களுக்கு நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலை வந்து நீங்க பார்க்கலாம். இங்கே நிறைய மொழிகளில் பாடல்கள், சாட்சிகள் எல்லாமே இருக்கு. உங்க நண்பர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணலாம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு சேர்ந்து ஜெபிக்கலாம். இந்த ஜனவரி மாசம் ஒவ்வொரு காலை நேரமும் புதிய சர்ச் கொயர்ல இன்னும் சிறப்பானதா இருக்கும். நேஷனல் டிவி பிரீமியர்ஸ் லக்னோ செயின்ட் பீட்டர்ஸ் சர்ச்சில் இருந்தோம், கான்பூர் பிஷப் வெஸ்ட்காட் ஸ்கூல்ல இருந்தோம், ஜார்க்கண்ட் பர்கானாவின் நியூ கிரியேஷன் பைபிள் இன்ஸ்டிடியூட்ல இருந்தோம், பான்ஸ்வாரா சரணஸ்தான் சர்ச்சில் இருந்தோம், ஜம்முவின் அவர் லேடி ஆஃப் ரோசரி கேத்தலிக் சர்ச்சில் இருந்தோம். தேசிய சேனலில் ஒளிபரப்பாகிறோம். மாதம் முழுவதும் ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியிலும் மற்றும் சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் மட்டுமே காணுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நம்ம தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அழகாக நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்தை நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், சோதனைகள் வரும்போது நம்ம பொறுமையாக தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். இப்போது நன்றி வெள்ளியை பகுதியை பார்க்க இருக்கிறோம். நீங்கள் அனுப்பியிருக்கக்கூடிய நன்றி சொல்லக்கூடிய மெசேஜஸை பார்க்கலாம். நம்முடைய நேயர் ஒருத்தங்க அனுப்பியிருக்கக்கூடிய மெசேஜ் தான் இது. சிபிஎன் இந்தியாவின் முழு குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்கள். நான் உங்கள் நிகழ்ச்சியை தினமும் பார்க்கிறேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தருது. உங்கள் ஹோஸ்ட் தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப அழகாக விளக்குறாங்க. சிபிஎன் குடும்பத்தை முன்னேற்ற நீங்கள் நடத்தி வர இந்த பணி ரொம்ப சிறப்பானது. உங்கள் மெசேஜுக்காக மிக்க நன்றி. உண்மையிலேயே இந்த மெசேஜ் எங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் நம்ம நல்லா நிகழ்ச்சியை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்குள்ளே வருது. உங்ககிட்டையும் இது போன்ற கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு எங்களுடைய சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா எங்களுடைய சிபிஎன் ப்ரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9940401010. இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கான கிருபையை இந்த ஜெபத்தில் நம்ம கேட்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது. நிறைய நேரம் நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம், தோல்வி அடைந்த மாதிரி நாங்கள் நினைக்கிறோம். ஆனாலும் தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பொறுமையோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்கள் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. அந்த உதவியை உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். எங்களுடைய பலனால் இது சாத்தியமாகாது ஆண்டவரே. உங்கள் கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்குது அப்பா. எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, அந்த விசுவாசத்தின் ஓட்டத்தை நாங்கள் நல்லபடியாக முடிக்க நீங்கள் எங்களுக்கு கிருபையை தாங்கப்பா. மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன்.
நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலுமே நம்ம ஜெபித்து நம்ம செல்லும் போது தொடர்ந்து முன்னேற முடியும். நம்முடைய பார்வை தேவனை நோக்கி மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கை ஓட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போது இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம்மை நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடுவோம். எபிரேயர் 12:1. நம்ம இயேசுவை பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோட ஓடக்கடவோம் அப்படின்னு அந்த வசனம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது. இதை தான் நம்ம பார்த்த 2 சாட்சிகளையுமே நம்மளால பார்க்க முடியுது. பாஸ்டர் வீரேந்தர் அனு அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி அவங்கள கவனித்தார், பாதுகாத்தார், முன்னேற்றினார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் வரை நான் உன்னோடே கூட இருக்கிறேன் நமக்கு வாக்குத்தத்தம் செஞ்சிருக்காரு. அவரு நம்ம கூட இருக்கும்போது நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. अंधेरी वादी में हाथ थाम लेना, जब राहें मुश्किल लगे मुझे, ऐ रूहे खुदा गिरने ना देना। मैं जो पुकारूं तू सुन लेना, अंधेरी वादी में हाथ थाम लेना, जब राहें मुश्किल लगे मुझे, ऐ रूहे खुदा गिरने ना देना, ऐ रूहे खुदा गिरने ना देना। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना मैं कुछ भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे चलना नहीं। यीशु मसीहा तू मेरा सहारा, तेरे बिना मैं कुछ भी नहीं, सदा मेरे संग रहना प्रभु, बिना तेरे मुझे